வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய கல்வி பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த காணொளியில் பாடசாலை முகாமைத்துவத்தின் முக்கிய வினா விடை தொகுப்பை மிகவும் எளிமையாகவும் தெளிவாகவும் அறிந்து கொள்ளப் போகிறோம். பாடசாலை நடத்துதலின் அடிப்படை முகாமைத்துவ செயல்பாடுகள்: திட்டமிடல், அமைத்தல், தலைமைத்துவம், மனிதவள முகாமைத்துவம், ஒருங்கிணைவு, கண்காணித்தல், மதிப்பீடு போன்ற அனைத்தையும் முறையாக புரிந்து கொள்ள இந்த தொகுப்பு உங்களுக்கு உதவும். எஸ்எல்பிஎஸ், அதிபர், ஆசிரியர் தேர்வுகள் மற்றும் கல்வித்துறையில் பணிபுரியும் அனைவருக்கும் இது மிக முக்கியமான கற்றல் ஆதாரமாக இருக்கும். அப்படியானால் ஆரம்பிப்போம். பாடசாலை முகாமைத்துவம் வினாவிடை தொகுப்பு. 1. பாடசாலை முகாமைத்துவம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் என்றால் என்ன? விடை: பாடசாலையின் கல்வி, நிர்வாகம், மனிதவளம், நிதி, வளங்கள், சமூக இணைப்பு ஆகியவற்றை பின்வரும் முகாமைத்துவ செயல்முறைகளின் மூலம் திறம்பட செயல்படுத்துவது பாடசாலை முகாமைத்துவம். பிளானிங், திட்டமிடல். ஆர்கனைசிங், அமைத்தல், ஒழுங்கமைத்தல். லீடிங், வழிநடத்தல், தலைமைத்துவம். கோஆர்டினேட்டிங், ஒருங்கிணைத்தல். கண்ட்ரோலிங், கட்டுப்படுத்தல், கண்காணித்தல். எவாலுவேஷன், ஆய்வு, மதிப்பீடு. 2. பாடசாலை முகாமைத்துவத்தின் 7 செயல்பாடுகள். ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன் செயல்பாடு: 1. பிளானிங், திட்டமிடல். 2. ஆர்கனைசிங், அமைத்தல். 3. ஸ்டாஃபிங் HRM, மனிதவள முகாமைத்துவம். 4. லீடிங், வழிநடத்தல், தலைமைத்துவம். 5. கோஆர்டினேட்டிங், ஒருங்கிணைத்தல். 6. கண்ட்ரோலிங், மானிட்டரிங், கண்காணித்தல், கட்டுப்படுத்தல். 7. எவாலுவேஷன், மதிப்பீடு. 3. பிளானிங், திட்டமிடல் என்றால் என்ன? பிளானிங், திட்டமிடல். கோல், இலக்கு. ஆக்ஷன் பிளான், செயல் திட்டம். ரிசோர்ஸ் அலோகேஷன், வள ஒதுக்கீடு. விடை: பாடசாலைக்கான எதிர்கால இலக்குகளை அமைத்து அதனை அடைய தேவையான செயல் திட்டங்களையும் வளங்களையும் ஒதுக்குவது திட்டமிடல். 4. பிளானிங் படிகள், ஸ்டெப்ஸ் ஆஃப் பிளானிங். 1. சிச்சுவேஷனல் அனாலிசிஸ், நிலை ஆய்வு. 2. ஸ்வாட் அனாலிசிஸ், பலம், பலவீனம், வாய்ப்பு, அச்சுறுத்தல் ஆய்வு. 3. கோல் செட்டிங், இலக்குகள் அமைத்தல். 4. ஆக்ஷன் பிளான், செயல் திட்டம் உருவாக்குதல். 5. எவாலுவேஷன் பிளான், மதிப்பீட்டு திட்டம் அமைத்தல். ஆர்கனைசிங், அமைப்பு, ஒழுங்கமைத்தல். 5. ஆர்கனைசிங், அமைத்தல் என்றால் என்ன? ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு. டியூட்டி அலோகேஷன், கடமை ஒதுக்கீடு. டெலிகேஷன், பொறுப்பு வழங்கல். கமிட்டி, குழு. விடை: பாடசாலையின் மனிதவளம், பொருள் வளம், பணிகள் ஆகியவற்றை சரியான கட்டமைப்பில் ஒழுங்குபடுத்துவது அமைத்தல். மனிதவள முகாமைத்துவம் ஸ்டாஃபிங் HRM, ஸ்டாஃபிங், பணியாளர் அமைத்தல். HRM, மனிதவள முகாமைத்துவம். ரிக்ரூட்மெண்ட், ஆட்சேர்ப்பு. ட்ரெய்னிங், பயிற்சி. பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், செயல்திறன் மதிப்பீடு. 6. மனிதவள முகாமைத்துவம் என்றால் என்ன? விடை: ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களை தேர்வு செய்தல், பயிற்சி அளித்தல், செயல்திறன் மதிப்பீடு செய்தல், நலன்கள் வழங்குதல் போன்ற பணிகளை மேற்கொள்ளும் செயல்முறை. வழிநடத்தல், லீடிங், லீடர்ஷிப். லீடிங், வழிநடத்தல். லீடர்ஷிப், தலைமைத்துவம். மோட்டிவேஷன், ஊக்குவித்தல். டிசிஷன் மேக்கிங், முடிவு எடுக்கும் திறன். 7. தலைமைத்துவம் என்றால் என்ன? விடை: ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர், சமூக உறுப்பினர்கள் ஆகிய அனைவரையும் ஒரே இலக்கை நோக்கி ஊக்குவித்து நடத்தும் திறன் தலைமைத்துவம். தலைமைத்துவ பாணிகள்: லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ். டிரான்ஸ்ஃபார்மேஷனல் லீடர்ஷிப், மாற்றத் தலைமை. டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப், ஜனநாயக தலைமை. ஆட்டோகிராட்டிக் லீடர்ஷிப், ஏகாதிபத்திய தலைமை. டிஸ்ட்ரிபியூட்டட் லீடர்ஷிப், பங்கு பகிரும் தலைமை. ஒருங்கிணைத்தல், கோஆர்டினேட்டிங். கோஆர்டினேஷன், ஒருங்கிணைவு. ஸ்டேக்ஹோல்டர்ஸ், பங்குதாரர்கள். கோலாபரேஷன், இணைப்பு. 8. ஒருங்கிணைத்தல், கோஆர்டினேட்டிங் என்றால் என்ன? விடை: பாடசாலையின் அனைத்து பிரிவுகளும் குழுக்களும் ஒரே இலக்கை நோக்கி இணைந்து செயல்படச் செய்வது ஒருங்கிணைத்தல். கண்காணித்தல், கண்ட்ரோலிங், மானிட்டரிங். கண்ட்ரோலிங், கட்டுப்படுத்தல். மானிட்டரிங், கண்காணித்தல். ரெக்கார்ட்ஸ், பதிவுகள். செக்லிஸ்ட், சரிபார்ப்பு பட்டியல். 9. கண்ட்ரோலிங், கட்டுப்படுத்தல் என்றால் என்ன? விடை: பாடசாலையில் நடைபெறும் செயல்கள் திட்டத்திற்கு ஏற்ப நடக்கிறதா என கண்காணித்து பிழைகள் இருந்தால் திருத்தம் செய்வது. மதிப்பீடு, இவாலுவேஷன்.
ஃபார்மேட்டிவ் இவாலுவேஷன் இடைக்கால மதிப்பீடு, சம்மேட்டிவ் இவாலுவேஷன் இறுதி மதிப்பீடு, எக்ஸ்டர்னல் இவாலுவேஷன் வெளித்தர மதிப்பீடு, இன்டர்னல் இவாலுவேஷன் உள்தர மதிப்பீடு. 10. இவாலுவேஷன் மதிப்பீடு என்றால் என்ன? விடை: பாடசாலையின் செயற்பாடுகள், கற்பித்தல் தரம், மாணவர் முன்னேற்றம் ஆகியவற்றின் விளைவு மற்றும் தரத்தை ஆய்வு செய்வதே மதிப்பீடு. 11. ஆர்கனைசிங் மற்றும் பிளானிங் வித்தியாசம். பிளானிங் திட்டமிடல், இலக்குகள் அமைத்து செயல் திட்டம் தயாரித்தல். ஆர்கனைசிங் அமைத்தல், அந்த செயல் திட்டத்தை செயல்படுத்த தேவையான கட்டமைப்பு மற்றும் குழுக்களை உருவாக்குதல். 12. பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் என்றால் என்ன? விடை: ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களின் பணித்திறனை ஆய்வு செய்து மதிப்பெண்கள் கருத்துக்கள் வழங்கும் செயல்முறை. 13. அக்கவுண்டபிலிட்டி பொறுப்புணர்வு என்றால் என்ன? விடை: தனக்கு ஒப்படைக்கப்பட்ட பணியை சரியாகவும் நேர்மையாகவும் செய்ததற்கான பொறுப்பை ஏற்கும் நிலை. 14. டெலிகேஷன் பொறுப்பு வழங்கல் என்றால் என்ன? விடை: மேலதிகாரி தனது சில பொறுப்புகளை கீழ்நிலை பணியாளர்களுக்கு ஒப்படைப்பது பொறுப்பு வழங்கல். நன்றி. இந்த காணொளியில் பாடசாலை முகாமைத்துவம் தொடர்பான முக்கிய வினா விடை தொகுப்புகளை நீங்கள் தெளிவாக கற்றுக்கொண்டீர்கள். இதன் மூலம் உங்கள் தேர்வு தயாரிப்பும் கல்விச் சேவையும் மேலும் வலுப்பெறும் என நம்புகிறோம். இந்த காணொளிக்கு லைக் செய்யவும். மேலும் புதிய கல்வி காணொளிகளை தொடர்ச்சியாக பெற எமது சேனல் ஸ்மார்ட் லேர்ன் வித் சர் சஃப்ராஸ் ஐ சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐ அழுத்தவும் மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவுக்கு பெரும் நன்றி. அடுத்த பயனுள்ள கல்வி காணொளியில் மீண்டும் சந்திப்போம்.